ஹாய். ஒர்க் பண்ணணுங்க. மாடி மேலே கீழே விழுந்துருந்துச்சுங்களா எல்லாமே. நான் ஒரே ஆளாக பண்ணுறனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஒவ்வொன்றா எடுத்து வச்சேன். பின்ன அதுக்கப்புறம் தொட்டியெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. அதுக்காக தொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பின்னையும் கொஞ்சம் தொட்டி பத்தலை கொண்டு வந்தோம். பின்ன அதில் இருக்கிற ஃபுல்லாக மண்ணெல்லாம் விழுந்துருச்சு. கொஞ்சம் காஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. பின்ன அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் பண்ண ரீஒர்க்குங்க. இன்னும் கீழே ஒர்க் இருக்குங்க. இன்னும் இதுக்கு மேலே நான் கீழே பண்ணணும். கீழே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ரீஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவு இங்கே இருக்கிற ரோஸ் செடியெல்லாம் நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டேனுங்க. இப்போது நான் மாற்றி வச்சுட்டேன். இங்கே மேலே ஒரே மாதிரி ரெட்டாக இருக்கட்டும்னு சொல்லி மாற்றிட்டேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ரீஒர்க்கில். கொஞ்சம் செடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அந்த செடியை காமிக்கிறேன். இதெல்லாம் இதெல்லாமே ஃபுல்லாக எங்கிட்ட இருந்த செடிகள் தான் எல்லாமே. கொஞ்சம் விழுந்துருச்சு. தொட்டியில் விழுந்தனால கொஞ்சம் டேமேஜஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சமாக இங்கே இருக்கிற செடியெல்லாம் தூக்கி கொஞ்சம் வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுவும் கீழே விழுகக்கூடாதுன்னு நினச்சி இது கொஞ்சம் ஃப்ளவர் செடியும் கூடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல இருந்துச்சு, இப்போது 2 செடி ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல இருந்தது தானுங்க. எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லணும். ரீஒர்க் பண்ணது இன்னும் உள்ள எல்லாம் வேலை இருக்குங்க, நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பண்ணேன். பார்த்தீங்களா, இது நியூவாக இது வந்த செடி. இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முதல்லையே எங்கிட்ட இருந்துச்சுங்க. நான் சின்னதுலேருந்து வளர்த்திட்டு வர்றேன். இதெல்லாம் இப்போது சின்னதில் வளர்த்தினேன். இப்போல்லாம் ரொம்ப ரேட் ஆகி போச்சு பெரிய செடி வாங்கணுன்னா. எல்லாமே நான் குட்டி குட்டியாக இருக்கும்போது தான் நான் வளர்த்திட்டு இருந்தேன். ஃபுல்லாக அப்படியே நான் வாங்கலை. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணிட்டேனுங்க. இதான் ஆர்கிட் நான் வாங்கினேன் இல்லைங்க. அந்த ஆர்கிட் தான் இது புதுசு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த ஆர்கிட் தானுங்க புதுசாக வாங்கினது. இது எங்கள் இன்ஜினியருக்கு தானுங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு முடிஞ்ச அளவு நான் வீடு கட்டும்போது எனக்கு செடி வைக்கிறதுக்கான இடம் வேணும்னு சொல்லி தான், என்னோடய ஹாபி தெரிஞ்சுட்டு நம்ம இன்ஜினியர் கேரளாக்காரங்க அவங்க 2 பேர். எனக்கு வீடு பண்ணி கொடுத்தது எங்கள் நாத்தனா பையன்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பண்ணி கொடுத்தது. பிடிச்சிட்டேன். அது இந்த வீடியோனால் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடது புரிஞ்சுக்கிட்டு நான் செடி பைத்தியம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த போல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரான இன்ஜினியருங்க எங்களோடது. கேரளாக்காரங்க தான். நாத்தனா பையனோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து தான் எனக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தது. ஏன்னா எனக்கு கேரளாவில் ரொம்ப பிடிக்கும். கேரளா வீடுகளாக பார்க்கும்போது அப்போ நான் கேட்டேன், கட்டினா கேரளா இன்ஜினியர் தான் கட்டணும் அப்படின்ட்டு நான் அப்படியே நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. நான் வீடு கட்டணும்னு சொல்லி நாத்தனா பையன்கிட்ட சொல்லும்போது, அத்தை நான் பண்ணி தர்றேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி வீடு ரொம்ப நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இதெல்லாம் அவங்க தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கீழேயும் செடி வைக்கிற மாதிரி, அதுக்கு கீழே வைக்கிற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு செடிக்கு வைக்கிற மாதிரி எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இன்ஜினியர் தானுங்க மெயின் இதில், வீடு கட்டுறதில். நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பசங்க யாருமே சொல்லவே இல்லைங்க. ரொம்ப நல்ல குழந்தைங்க. நான் கேட்டது மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த போல் என்னை கட்டி கொடுத்ததுனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். பின்னையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கள் நாத்தனா பையனுக்கும் 2 இன்ஜினியர் குழந்தைகளுக்கும் நான் தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் விருப்பமால் கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. ஏதாச்சும் ஒன்று தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க.
இது வச்சா நல்லா இருக்காது, அது வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே அவங்க சொல்லலை. நான் என்ன கேட்டேனோ அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கூடி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நான் செடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த போல் எனக்கு கட்டி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியானேன். பார்க்க போனீங்கன்னா வீடு ஃபுல்லாகவும் இருக்கும் செடிகள். எல்லாம் எங்கே பார்த்தாலும் நான் செடியை தான் வச்சுருப்பேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா சொல்லுங்கள். அரேஞ்ச் பண்ணது நல்லா இருக்கா சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இன்னும் கொஞ்சம் பண்ணணுங்க. இன்னும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் நான் போடுறேன் உங்களுக்கு. ஆட் பண்ணிவிட்டு நான் கீழேயும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு ரீவார்க் வந்து பின்னையும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது மாடியில். மேலே துணி மாற்றணும். அதனால தான் அதுக்கு பதிலாக ஏதாச்சும் பண்ணலாமான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறாரு தெரியல. ஜஸ்ட்டு இப்போத்துக்கு நான் வந்து இது கரெக்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போது கூட ஆட் பண்ணியிருக்க செடிகள்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோஸு, நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிறேன் நான். ஐ ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் நல்லா இருக்கு. இன்னும் வந்து நான் நல்லா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.